உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். டிரைவர் கிட்ட மட்டும் 50 கிலோமீட்டர் ஸ்பீடுக்கு மேல போக வேணாம்னு சொல்லுங்க. ஏய், எதுக்கு இப்ப நீ ஓவரா பில்டப் பண்ணிட்டு இருக்க? என்ன விஷயம் சொல்றியா? 50 கிலோமீட்டர் ஸ்பீடுக்கு கம்மியா போனா இப்ப என்ன? மேடம், பஸ்ல பாம் வச்சிருக்காங்க மேடம். ஐம்பது கிலோமீட்டருக்கு மேல வேகமா போனா ஆக்டிவேட் ஆயிடும். ஏற்கனவே நீங்க 50 கிலோமீட்டர் ஸ்பீட தாண்டிட்டீங்க, அது ஆக்டிவேட் ஆயிருக்கும். மேடம், இப்போ நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் பஸ் ஸ்பீடு குறையாம ஓட்ட சொல்ல வேண்டியதுதான். மேடம், டிரைவர்கிட்ட சொல்லி 50 கிலோமீட்டர் கீழே போவேனா மேலே போவேனான்னு சொல்லுங்க. ஐயோ, எல்லாம் உண்மையை சொல்றியா இல்ல விளையாடிட்டு இருக்கியா? விளையாடிட்டு இருக்கிற நேரமா மேடம் இது? ஐயப்பதான் மேடம் போன் பண்ணி விஷயத்த சொன்னாரு. நானே இப்ப அங்கதான் வந்துட்டு இருக்கேன். மேடம், நான் வர வரைக்கும் கொஞ்சம் பாத்துக்கோங்க மேடம். வேலா, என்ன சொல்ற? என்னம்மா, என்ன பிரச்சனை? யார் கூட பேசிக்கிட்டு இருக்க? பஸ் எந்த இடத்துல போயிட்டு இருக்குன்னு கேட்டா அதான் சொன்னேன். இல்லையம்மா, உன் முகத்தை பார்த்தா ஏதோ பயந்த மாதிரி இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அங்கிள். நீங்க போய் உட்காருங்க, நான் பேசிட்டு வரேன். உட்காருங்க. சரிம்மா. மேடம், டிரைவர் இந்த விஷயத்த சொன்னீங்களா? ஐயோ, இன்னும் சொல்லல வேலா. எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஐயோ மேடம், டக்குன்னு அவர்கிட்ட சொல்லுங்க மேடம். சரி சரி சொல்றேன், இரு. அண்ணா. என்னம்மா? அண்ணா, என்னானாலும் சரி 50 கிலோமீட்டருக்கு ஸ்பீடு குறையாம வண்டி ஓட்டுங்க, சரியா? அது எப்படிமா ஓட்ட முடியும்? ஆப்போசிட்ல வண்டி ஏதாச்சும் வந்துச்சுன்னா ஸ்பீடை கம்மி பண்ணி தானே ஆகணும். ஐயோ அண்ணா, சொல்றது மட்டும் செய்யுங்க. இங்க பாருங்க, எதிரில என்ன வந்தாலும் சரி, நீங்க இதே ஸ்பீட்லயே போங்கண்ணே, ப்ளீஸ். ஸ்பீடை மட்டும் கம்மி பண்ணாதீங்கண்ணே. என்னம்மா நீ? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லம்மா. அண்ணா ப்ளீஸ், நான் சொல்றத கேளுங்க. இங்க பாருங்க, என்ன ஆனாலும் சரி, உள்ள யார் என்ன சொன்னாலும் சரி, நான் சொன்ன ஸ்பீடை மட்டும் கம்மி பண்ணாதீங்க. வண்டியை எக்காரணத்துக்கு கொண்டு நிறுத்தாதீங்க, புரியுதா? ஐயோ, எவ்வளவு நேரம் பாட்டில் வச்சுட்டு வேடிக்கை பார்த்துட்டு வர்றது? டேய், பேசாம ஒண்ணு பண்ணலாம். ஒன் பாத்ரூம் போகணும்னு சொல்லி பஸ்ஸை நிறுத்துவோம். நைஸா போய் யாருக்கும் தெரியாம சரக்க டக்குன்னு போட்டு வந்துடலாம். ஐயோ, இப்போதாயா நீ உருப்படியான ஒரு ஐடியா சொல்லியிருக்க. சூப்பர்யா. இப்ப பாரு ஐயாவோட ஆக்டிங்க. நிறுத்துங்க நிறுத்துங்க. ஐயோ அப்பா, தள்ளுப்பா தள்ளுப்பா தள்ளுப்பா. ஐயோ, சும்மாவே இருக்க மாட்டியா? நிறுத்துங்க நிறுத்துங்க, வண்டி நிறுத்துங்க, வண்டி நிறுத்துங்க. ஏ, என்னாச்சு? ஐயோ, என்னால முடியலங்க, வண்டி நிறுத்த சொல்லுங்க. இங்க பாருங்க, பஸ் எல்லாம் நிறுத்த முடியாது. போய் உட்காருங்க, ஒழுங்கா போங்க. ஏங்க, ரொம்ப அர்ஜென்ட்ங்க, சொன்னா புரியாதா? ஏய் டிரைவர், வண்டி நிறுத்தியா? அதான் முடியாதுன்னு சொல்றேன்ல. நீங்க போங்கண்ணா, போங்க. அண்ணா, நீங்க போயிட்டே இருங்கண்ணா, வண்டி நிறுத்தாதீங்க. ஏன் வள்ளி? அவர்தான் ஏதோ அவசரம்ன்றாருல, நிப்பாட்ட வேண்டியதானே? இங்க பாருங்க, இப்ப மட்டும் பஸ் நிறுத்தல, அப்புறம் இந்த இடமே நாரிடும். பரவாயில்லையா? ஏய் வள்ளி, சொல்லிட்டே இருக்கேன்லையா, முடியாதுன்னா முடியாது, போய் உட்காரு போ. ஏய் இப்படி வா. ஏங்க, என்னங்க, எதுங்க இப்ப அடிச்சீங்க? அர்ஜென்ட்னு சொல்லி பஸ்ஸை நிறுத்த சொன்னது தப்பா? யோ டிரைவர், வண்டியை நிறுத்தியா? வண்டியை மட்டும் இப்ப நீ நிறுத்தல, நடக்கிறதே வேற.
நேரம் எல்லாரும் அமைதியா இருக்கீங்களா? பஸ் நிறுத்திட்டா நம்ம யாருமே உயிரோட இருக்க மாட்டோம். பஸ்ல பாம்பு வச்சிருக்காங்க. போயிட்டு போல இருக்கு. வள்ளி, ஐயோ, தயவு செஞ்சு கொஞ்சம் எல்லாரும் அமைதியா இருங்க. இங்க பாருங்க, நீங்க இந்த மாதிரி கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணாலும் எதுவும் பண்ண முடியாது. என்ன நடந்தாலும் எதுவுமே ஆக போறதில்ல. வேலை வந்துட்டே இருக்கான். அவன் வர வரைக்கும் நம்ம எல்லாருமே கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருந்தாதான் அவன் ஏதாவது பண்ணி நம்மள காப்பாத்த முடியும். தயவு செஞ்சு எல்லாரும் உட்கார்ந்துருங்க ப்ளீஸ். ஆண்டி உட்காருங்க ஆண்டி. அம்மா ப்ளீஸ் உட்காருங்க. எல்லாரும் கொஞ்சம் எல்லாரும் உட்காருங்க. வள்ளி அம்மா, உண்மையை சொல்லு. சும்மா இதெல்லாம் பிராங்க் தானே? பாம்பு இருக்குன்னு சொன்னதெல்லாம் போய் தானே? ப்ளீஸ்ங்க, டென்ஷன் பண்ணாம கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? ஹலோ பெல்லா, எங்க இருக்க இப்போ? வள்ளி, அக்கா, விஷயம் வெளியே தெரிஞ்சு சென்சேஷனல் ஆனாலும் பரவாயில்ல. போலீஸ்ல சொல்லி அலர்ட் பண்றதுதான் நல்லது. போலீஸ் கிட்ட சொல்றீங்களா? என்ன பண்றது? அவங்களோட சப்போர்ட் இல்லாம ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன் ரத்னம் இவ்ளோ ரிஸ்க் எடுக்கிற? பேசாம அந்த அக்யூஸ்ட ரிலீஸ் பண்ண சொல்லிடலாம்ல. நீ சொன்னா சிஎம் கேப்பார்ல. அக்கா, என்ன பேசுறீங்க நீங்க? அந்த அயோக்கியன் எத்தனை பசங்களோட வாழ்க்கையை நாசம் பண்ணிருக்கான் தெரியுமா? அவன்லாம் வெளியவே வரக்கூடாது. நான் உடனே கமிஷனர் கிட்ட பேசி ஸ்பெஷல் டீம் ஏதாவது அரேஞ்ச் பண்ண சொல்றேன். இந்த பக்கம் ரத்னம் அந்த ட்ரக் மாஃபியாவை ரிலீஸ் பண்ண சொல்லலைன்னா கண்டிப்பா நாமளும் சேர்ந்து மாட்டுவோம். அந்த பக்கம் வள்ளி உயிருக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா சொத்தெல்லாம் ஷிஷோ நம்ம கைக்கு வராமே போயிடும். இப்ப என்ன பண்றது? சார், நான் ரத்னவேல் பாண்டியன் பேசுறேன். உடனே எல்லா செக் போஸ்டையும் அலர்ட் பண்ணுங்க. மேடம், ஒரு நிமிஷம் இருங்க மேடம். ஐயா லைன்ல வராரு. ஐயா சொல்லுங்கய்யா. வேலு, எங்கடா இருக்க? பஸ் கிட்ட போயிட்டே இல்லையா? ஐயா ஐயா போயிட்டே இருக்கீங்கய்யா. ஐயா இன்னும் கொஞ்ச நேரத்துல பஸ்ஸை பிடிச்சிடுவாங்க. விஷயத்தை தெளிவா சொல்லிட்டியா இல்லையா? டேய், ஸ்பீட் லெவல் கொஞ்சம் மாறினா கூட பஸ்ல பாம்பு வெடிச்சிரும். ஐயா எல்லாத்தையும் தெளிவா சொல்லிட்டேங்கய்யா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.